ஆமென். இரவெல்லாம் கண் விழிச்சு ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும், நான் எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம் மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் வாழணும், தூய வாழ்வு தினம் வாழணும், தாய்நாடு உன் பாதம் திரும்பணும். ஆமென். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. சொல்லுவோமா? ஒரு ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணுன்னா ஆவியானவர் உங்களுக்கு தேவை இல்லை. இல்லைன்னா தீர்க்க தரிசனம் தெரியாது, நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்காது, நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடாது, நீங்கள் ஜெபிக்கும் போது நோய்கள் குணமாகாது. ஆனால் தான் அவர் சொல்கிறார் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரை என்ன உடனே வானம், அது வரைக்கும் திறக்கப்படாத வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கினார். அப்போ தான் பிதாவுடைய வாக்குத்தத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். ஆமாம். இந்த 113ஆம் சங்கீதத்தில் அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஆயிரக்கணக்கான நாமம், ஆண்டவரோட நாமம், அதில் மெய்யான ஒரு நாமம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவ நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்றார், கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்க படக்கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு. ஜாதி என்று சொல்லுவோம் நேஷன், எல்லா நாடுகள். எத்தனை நாடுகள் உலகம் முழுவதும்? எத்தனை நாடுகள் தெரியுமா? எனக்கே தெரியாது, உங்ககிட்ட கேட்குறேன். என்ன பார்க்குறீங்க? 800-900 தேசங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை நோக்கி பாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். தீவுகள் கூட கர்த்தரை துதித்து கொண்டிருக்குது. ஒரு காலத்தில் சத்தியரானா தெரியாது ஜனங்கள் மத்தியிலே இவங்கெல்லாம் யாரு? அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிஷினரிங்க போயிட்டு, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. இங்கெல்லாம் நம்ம அழகாக துதிக்கிறோம். நீங்கள் ஒன்றும் இந்த ஒரிசா, பீகார் அதெல்லாம் போனீங்கன்னா காடுகள் மத்தியில் ஆராதிக்க கூட இடம் கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் இல்லை. அங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னால், கரண்ட்டு கூட இது மாதிரி பளிச்சு நாங்கள் பார்க்க முடியாது, ரொம்ப சின்ன பல்பு தான் இருக்கும். ஆனால் ஜனங்க ஆராதிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டுறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆராதனை போய்கொண்டே இருக்கும். ஒரு பெரிய மகிமையாக இருக்கும். ஒரு தடவை நான் தெரியாமல் பாட்டு பாடி மாட்டிக்கினேன். ஜனங்க அந்த பெரிய பெரிய இந்த மேளங்கள் பாருங்க, அந்த மேளத்தை வச்சு அடிச்சுக்கின்னு கர்த்தருக்கு சொல்ல பீகாரில் பாடிக்கினே நிறுத்தி வேறு ஜனங்க. தமிழ் பாட்டு அவ்வளோ அழகாக பாடுறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அது பெருமன் செய்ய பாட்டு அசால்ட்டாக பாடுறான். ஆராதிக்க ஆரம்பிச்ச பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனதே தெரியல. நிற்கவே இல்லை ஆராதனை. நம்ம ஆட்கள் 1/4 மணி நேரம் ஆராதிக்கும் போதே அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அப்படி ஒரு மாதிரி சோகமாயிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க, மூஞ்ச பார்க்குறாங்க. இல்லை, ஆராதனை என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. அந்த ஆராதனை வேளை தான் உன் மேலே அவர் இறங்குவார். அந்த ஆராதனை வேளை தான் உன்னோட அவர் பேசுவார். அந்த ஆராதனை வேளை தான் உன்னோட கூட அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிங்கள் சொல்லிவிட்டு, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் ஒருத்தரும்
கிடையாது. ஆனால் இன்னொரு காரியத்தை அவர் பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கொடுக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு வாசம் பண்ணும்படியாக எபேசியர் சொல்றதில்ல, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட என்ன செஞ்சாராம், உன்னதங்களில் உட்காரும்படிக்கு அவர் செய்திருக்கிறார். நம்மளாம் எங்க போய் உட்கார போறோம்? எங்க உட்கார போறோம்னு என்ன பாக்குறீங்க? எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது இல்லையா? வாசிங்க 10ஆம் வசனமா. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் வாசிங்க. ஏனெனில் அக்கிரமங்களினால் வரும் பாவங்களினால் மரித்திருந்த உங்களை தேவன், எபேசியர் தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புறமானவர்களும் இருந்தீர்கள். ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் உங்களை உயிர்ப்பித்தார். இல்ல 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 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே பாடினாங்க இல்லையா? நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாமே கிருபை. இல்லையா சொல்லுவோமா? படிக்கல, பாட்டை அப்படியே சொல்லுங்க. படிக்கல, எழுதல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன் வாழ்கிறேன்? தேவ கிருபையினால வாழ்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உயிர்ப்பித்தார். எதனால் உயிர்ப்பித்தார்? கிறிஸ்து இயேசுக்குள் நம்மில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிஃப்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? நாமெல்லாம் உண்மையிலே பெரிய கிஃப்ட் பெற்றிருக்கிறோம். விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றபடினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நமக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்புறம் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்துகிறார். அவரை தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினால்தான் எனக்கு அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தம்மை தாழ்த்தினார். பிதாவாகிய தேவன் என் நிமித்தம் யார் போவான்னு சொல்லும்போது இதோ நான் போகிறேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நேசித்து இறங்கி வந்தவர். மனு கொண்டு தேவகுமாரனா இறங்கி வந்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் மீது எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியே தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். இல்லையா சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஐயா சொல்லுவோமா? ஏன்னா வானிலும் பூவிலும் ஏன் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தாருன்னா 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சீக்கிரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2. வெரி குட். நம்மெல்லாம் யாரோட ரூபா இருக்கிறோம்? நாம யாருமா இருக்கிறோம்? பைபிள் சொல்றீங்களா? யாரமா இருக்கிறோம்? நல்லா கண்ணாடியில் போய் பாருங்க. நம்மை போல அவரை போல நம்ம உண்டாக்கி இருக்கிறார். சொல்லுவோமா? நாம தான் நம்ம கெடுத்துக்கிறோம். அவரை போல நம்மளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். ஆதலால் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் முடங்கும்படிக்கு முன்பாக அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் அந்த இயேசு என்ற திருநாமத்திற்கு மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தவை நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பரன் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும். ஆமென். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நாமம் தான் சிறியவனை பொழிதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பை. யார் இந்த நாமத்தை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த நாமத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ, அதை பரப்புகிறார்களோ, அவர் யாரா இருந்தாலும் கர்த்தர் அவளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? யாரும் பாருங்க, நீ பெரிய பெரிய ஊழியக்காரன் இங்கிலீஷ்லேயே பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்க கேட்டு பாருங்களேன். நான் படித்ததே கிடையாதுன்றாங்க. நான் படித்ததே கிடையாது. பல தேசங்களில் கர்த்தர் என்னை கொண்டு போகிறாருன்றாங்க. நான் ஒன்றுமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி என்னை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் யாரால் தெரியுமா? அந்த இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு
ஆண்டவர் செய்கிற அற்புதம். நம்ம சொன்னல எத்தனையோ அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறார். காரணம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்தார். புழுதியில் இருந்த நம்மை நம்முடைய பிளேத ரத்தத்தாலே கழுவி பரிசுத்தப்படி தம்முடைய பிள்ளையாக ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அது மாத்திரமல்ல, அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் இருக்குது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஒற்றுமட்டம் அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்து போகிறார். எத்தனையோ குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்கிறாராம். மறுபடியும் அண்ணால் தேவ சமூகத்துக்கு போனதுனால தான் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு சாமுவேலை கொடுத்துருக்கிறாங்க. இல்லையா? ஒரு நாளுக்கு நான் எஸ்தர் ஜெபம் பண்ண சொன்னேன். நாங்கள் ஜெபம் பண்ணுறதும் இல்லை, நீ என்ன செய்யணும் ஜெபம் வரணும் சொல்லும்போது அப்போ எஸ்தர் நாங்கள்லாம் போயிட்டு பேர் உபாசம் விட்டு முடிச்ச பிறகு உட்காந்து தனியாக ஜெபம் பண்ணி கொண்டுருவோம். ஆனால் தான் இன்றைக்கி சாமுவேலை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அதனால் இந்த நாளில் அவர் நாமத்தை விசுவாசிப்போம். இன்னும் அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். இல்லைங்க சொல்லுவோமா? அந்த நாமம் தான் உயர்ந்த நாமம், மேலான நாமம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.